ஓடிஐல ஆல்ரவுண்டரை பத்தி பாத்துருவோமா? பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். ஆனா அது என்ன கிரிக்கெட், எதுக்கு என்னைய கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேச போறாங்கன்னு தெரியல. நீ யாருப்பா? ஹர்திக் பாண்டியா. ஓகே, கிரிக்கெட் ஓடிஐல ஹர்திக் பாண்டியாவோட கைதான் ஓங்கி இருக்கு, இவர் பேசலாம். நீ எதுக்குப்பா வந்த? நீ யாருப்பா? கால் தடம் பதிந்தே இருக்கும் சிவம் துபே. கால் தடம் மட்டும் தான் பதிங்கி. இந்தியன் டீம்ல ஓடிஐல உன்னை பார்த்ததே கிடையாது. அதனாலதான் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரெண்டு பேரையும் பார்த்தது கிடையாதுடா. என்னடா கிரிக்கெட்ல வந்து T20ல பார்க்கலாம், டெஸ்ட்ல பார்க்கலாம், ஓடிஐக்கு என்னடா பேச வச்சீங்க? அப்ப தெரிஞ்சிருக்கும். இதுலயே நிதிஷ்குமார் ரெட்டிக்காக பேச வந்திருக்கேன், வேற எந்த காரணமும் கிடையாது. என் ஃப்ரெண்டு பேர் நிதிஷ், அதனால நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப எடுத்தது. ஓகே, என்ன பேச போறோம் ஃபர்ஸ்ட்? நிதிஷ்குமார் ரெட்டி ஃபைலுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபைலுங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் ஹர்திக் பாண்டியா ஃபைலுன்னு பேசுறாங்க. நான் பேசுறேன், நீயும் பேசுற. தூபே ஃபைலுங்க. சிக்ஸர் தூபே ஃபைலுங்க. சிக்ஸர் ஆறுசாமி ஃபைலுங்க. ஆறுசாமி ஃபைலுங்க. ஓகே, ரொம்ப ஃபன் பண்ணா. ஃபன் இருக்க கூடாது வீடியோல, ஏன்னா இருக்காது. சரி, அதனால சீரியஸா பேசுறாங்க. ஓகே, ஹர்திக் பாண்டியா எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் ஓடிஐல பார்த்தீங்கன்னா 95 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 95. நீங்க எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்கீங்க? சொல்லுப்பா, எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்கீங்க? 6 சாம்பியன்ல இருந்து 2 சாம்பியன் கழிச்சுக்கங்க. எத்தனை? 4 மேட்ச். 4 சாம்பியன். 4 மேட்ச் விளையாண்டுருக்கீங்களா? நீங்களும் அதேதானே? நாங்க 4 மேட்ச் விளையாண்டுருக்கோம். சரியா? 4 மேட்ச்ல ஆனா 4 மேட்ச் விளையாண்டுமே நம்ம வாய்ப்பு கேட்டு வந்திருக்கோம்னா நம்மகிட்ட திறமை இருக்குனால நான் வந்துருக்கோம். உங்ககிட்ட திறமை. இத்தனைக்கும் நாங்க T20ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். சார், நீங்க T20ல ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. பேசவே ஓடிஐடா அத பேசுவாங்க. அப்படி பார்த்தா நானும் வருவேன்ல. டெஸ்ட்ல நான் பிரெஃபர் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா T20லயும் டெஸ்ட்லயும் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓடிஐல கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கோம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியல, இவனுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு ஓடிஐல வாய்ப்பு கொடுக்குறாங்க? ஏதாச்சும் ஒரு ஓடிஐல குரூசியலான மேட்ச்னா இன்ஜுரின்னு போயிடுறான். 2023 பெரிய எக்ஸாம்பிள், 2019 பெரிய எக்ஸாம்பிள். வேர்ல்ட் கப் ஓடிஐல இன்ஜுரின்னு போயிடுறான். எதுக்குப்பா உனக்கு நீங்க கொடுக்கணும்? சொல்லுப்பா. பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அப்படி இன்ஜுரி இன் கேஸ் இன்ஜுரி இல்லனா ஜெயிச்சு எத்தனை 93 மேட்ச் விளையாண்டிருக்கீங்களா? எத்தனை ரன் அடிச்சிருக்கீங்க? எத்தனை ஆவரேஜ் உங்களுக்கு? 1905 ரன் அடிச்சிருவோம். 1905 ரன். ஆவரேஜ் வந்து 36. 36 தானே வச்சிருக்கீங்க 95 மேட்ச்ல. ஆமா, எல்லாம் மறந்துட்டேன். பாக்குற ஏண்டா ஏதோ பாயிண்ட் ரெடியா வச்சிருக்கிற மாதிரி 10 வச்சிருக்கீங்க. 4 மேட்ச் தான் விளையாடுறீங்க. 4 மேட்ச்ல 10 தான் வச்சிருக்கேன். அப்ப 40 ரன் அடிச்சிருக்கேன் மொத்தம். ஹை ஸ்கோர் வந்து 25. அப்ப அதுலயும் ஒரு சில மேட்ச் 2 ரன் 3 ரன்ல போயிருக்கேன். நீலாம் பேசலாமா? நான் இதுக்குள்ள வரலைங்க. நான் ஒரே ஒரு 50 அடிச்சிருக்கேங்க. சரிங்களா? மிச்சம் எல்லாத்துலயும் ஒரு 8 ஒரு 19 அவ்வளவுதாங்க. நான் அப்புறம் வரலாம். 4 6 ரன் அடிச்சிருக்கேன். அத சொல்லு. மொத்தம் 100 ரன் கிட்ட அடிச்சிருக்கீங்க. அதுல ஒரு மேட்ச்ல 53 கழிச்சுட்டா ஒண்ணும் இல்லங்க. அண்ணா 100 ரன் அடிச்சு வச்சிருக்கான்டா. அட்லீஸ்ட் அவன் கூட ஃபைட்டுக்கு வருவான். நீ என்னடா பண்ணிருக்க? நானே அமைதியா இருக்கேன். நீ எதுக்கு இந்த ஃபைட் சொல்லு? இதுல ஆவரேஜ் கொண்டு வந்து நான் பயந்துட்டேன். இது புதுசா பேச போறான். ஓகே, அப்படி எதுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வாங்க? ஸ்ட்ரைக் ரேட் சரி பேசு. ஓகே, ஓடிஐல பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுறோம். எங்களுக்கு வந்து 110. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு அப்பதான் என்னன்னு கூட தெரியாதா ஸ்ட்ரைக் ரேட் தான் என்னடா? நான் விளையாண்டது 53 ரன் ஒரு மேட்ச்ல அடிச்சோம், 8 ரன் ஒரு மேட்ச், 19 ரன் ஒரு மேட்ச். இன்னொன்னு டக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நான் ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணா, ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல எல்லாரும். உனக்கு இருக்கா கால்குலேட்? உனக்கு இருக்கு, நான் பாத்துட்டேன். உனக்கு எவ்வளவு நான் சொல்றேன் இரு. நெட்ல பாக்குறேன். வெக்கமா இல்ல இதுக்கு? இல்லன்ட்டு என்னைய மாதிரி போயிரலாம்டா. உனக்கு ஸ்ட்ரைக் ரேட் 101டா. 100. நீ எவ்வளவு? 110. இத நான் எதுக்கு வந்த பெருமையா பேசணும்? சொல்லு. அது சொல்றதுக்கு 85 தான். ஏன்னா எடுக்கிறதெல்லாம் ஏதோ பெருசா எடுக்கிறாங்க, டக்குன்னு போட்டுறாங்க கீழே. அது எதுக்குடா அவனை பேச வைக்கணும்? சரியா? பேச வச்சு கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது இல்ல. இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. பெலான் அதாவது ஓகே, ஒரு ஈக்குவலா இல்லைனாலும் ஒரு 10 மேட்ச் கம்மியா வேண்டாம் கூட அவன்கிட்ட சண்டைக்கு போலாம். ஆமாப்பா நம்ம சண்டைக்கு வரலாம். தக்காளி ஒண்ணுமே பண்ணல. நம்ம இதுல நான் வந்து சண்டைக்கு வரேன். நீ ஃபர்ஸ்ட் கேட்டலடா இன்ஜுரி ஆயிட்டு வெளியே போறீங்கன்னு. அந்த இன்ஜுரி ஆறப்ப கூட உங்களை எடுக்க மாட்டாங்க. ஏன்? சரி, இப்போ நீ என்ன கேட்கணுமோ நான் லாக் பண்ண வரேன். நான் வரேன். ரொம்ப பேசு. அதாவது இவ்வளவு மேட்ச் விளையாண்டீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு கொடுக்குறாங்கல்ல, அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நாங்க வர முடியும். ஓய்வு கொடுக்குற வாய்ப்பை நானா புடிச்சு வச்சிருக்கேன், நீங்களா வரணும். அதுக்கு தான் நாங்க கேட்க வந்திருக்கோம் தான் சொல்றேன். கேளுங்க, அங்க பாத்து கேளுங்க. 4 மேட்ச் விளையாண்டுருக்கோம்ல, ஒரு 5 மேட்ச் கொடுங்க. உங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா உங்க கால் நகரணும். சரியா? T20ல சார் போட்டு உட்காந்து இதுல அங்க பின்னாடி உட்காந்துருந்தா பரவாயில்ல, பிச்சிலே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கும்? ரன் வருதா இல்லையா? ரன் எங்கடா வருது? ஓடி சார் T20ல நான் விளையாண்டு 2-3 மேட்ச் தான் தோத்துருக்கோம். சரி, தோத்துட்டேன். ரெக்கார்டு பாருங்க. ரெக்கார்டு பாருங்க, 36 - 2. சரிடா, டேய் உனக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? ஓடின்றது ஒரு பெரிய லாங் ஃபார்மேட். சரியா? இதெல்லாம் இவன் பேசணும். நான் எதுக்கு ஒண்ணு நீ அடிக்கிறத விடுங்க. 2 கப் அடிச்சு வந்திருக்கேன். எப்படா T20 கப் பாஸ்? T20 ஏன்டா பேசுற? அதாவது நான் ஏன் T20 பேசுறேன்னா உங்களுக்கு ஓடிஐ கப் வேணும்ல, நான் இருக்கேன்.
சரி நான் அடிச்சு தரேன். நான் ஒரு லக் ஃபேக்டர், இவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லும்போது நான் ஒரு லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடாதா? பேட்டிங் சரி சோபேஸ் கிரிக்கெட்ல வந்து பேட்டிங் பவுலிங் இதெல்லாம் உனக்கு கிடையாது. லக் ஃபேக்டர். நான் ஃபீல்டிங்குள்ள சண்டைக்கு வரேன்னு வச்சுக்கோ, இவனும் ஃபீல்டிங் வச்சு சண்டைக்கு வரான். உன்கிட்ட அந்த ஃபீல்டிங்னா என்ன அதை மட்டும் சொல்லு. கன்கஷன் சப்ஸ்டிட்யூட் எடுங்க. கன்கஷன் இங்க பாரு, நீ பண்ணது ஒண்ணே ஒண்ணுதான், பேட்டிங் மட்டும் தான். அதுலயும் பாதிதான். நான் பேட்டிங்கும் பண்றேன், பவுலிங்கும் போடுறேன், ஃபீல்டிங்கும் பண்றேன், கேப்டன்சி கூட பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நம்பி என்கிட்ட குடுக்கணும் சார். சார் நீ இவ்வளவு பேசி நானும் வர்றேன். நான் நிதிஷ்குமார் ரெட்டி ஏதாச்சும் பேசுங்க. பேட்டிங் பண்ணுவேன், பவுலிங் 140 பிளஸ் போடுவேன், ஃபீல்டிங் ஓகே குட் நாட் பேட் அப்படின்னு வருவேன். நானும் வருவேன். எனக்கு தான் அப்படி கொடுக்கறதா இருந்தா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்ப கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸ்ல, இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரீஸ். எனக்கு அது கூட கொடுக்கலன்றதா பேச்சு. அப்ப நீ ஒருத்தர் இல்ல உனக்கு ஃபீல்டிங் வரல. அப்படி வராம தான் T20ல இருக்கேனா? அங்க இதுன்னு ஒண்ணு இருக்குல, இம்பாக்ட் பிளேயர்னு ஒண்ணு இருக்கு. T20ல ஏது இம்பாக்ட் பிளேயர்? சாரி T20ல ஒண்ணு வந்து தேர்ட் மேன்ல நிப்பாட்டி ஏமாத்திடுறாங்க. அத கூட விடுறா. இவன் பவுலிங் போடுறான், நான் பவுலிங் போடுறேன். உனக்கு எப்படா பவுலிங் போட்டு பாக்க? நீ குடுக்கல ஜி. ஏதாச்சும் இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். சரி, பவுலிங் எவ்வளவு ஸ்பீட்ல போடுவ? பவுலிங் ஒரு 135. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ அதான் போட்டு. ஏய் குழந்தை 135 எல்லாம் கிடையாது. நீ நான் போய் டிவில போய் எழுதிட்டு வரணும். நான் போட்ட 135 போறதே அப்படின்னு எப்படா 135 போட்ட? ஆரம்பத்துல போட்டேன். ஆரம்பத்துல போட்ட. இப்போ எங்கடா போச்சு? T20 பத்தி பெருமையா பேசுனீங்க. லாஸ்ட் T20 எப்படி போட்டு வெளுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ஒரு ஓவர்ல 20 ரன் 25 ரன் குடுக்குற. துண்டு தவறும்ல. தவறிட்டே இருக்கு. எப்பயுமே அது சொல்றல. அப்புறம் பேர் இதுக்கு 6 சாம்பி வச்சிருக்காங்க என்னையா? எதுக்குடா? நீ பேட்டிங்ல அடிக்கணும்னா பவுலிங்ல 6 கொடுக்க கூடாது. அதாவது ஓடியில இவங்க தான் சரியா, இவங்கள வந்து இப்ப அடிக்கணும்னா அடிக்கலாம் சார். நான் இப்ப உங்ககிட்ட வரேன் சார், இன்ஜுரி ஆகுது இல்ல சார், இன்ஜுரி ஆகுதுன்னா ஓகே, இன்ஜுரி ஆமா எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு நான் ஒத்துக்கணும்னு போயிடணும். ஐபிஎல்ல நொட்டுறீங்க, T20ல நொட்டுறீங்க, வேற ஏதாச்சும் இந்த அல்ப சல்ப டீம்லனா நீங்க வந்துடுறீங்க. அது எப்படி சார் உங்களுக்கு ஓடினா மட்டும் கரெக்டா இன்ஜுரி வந்துருது, வேர்ல்ட் கப்லனா? எனக்கு தெரியும் 50 ஓவர் நிப்பியா நீ நிப்பியா? அவன் நிக்க மாட்டான், அதெல்லாம் இன்ஜுரி சொல்லிட்டு போறான். ஏன் இது என்ன இது 50 ஓவர் வேர்ல்ட் கப்? அப்ப இந்தியாக்காக விளையாடுற காசுக்காக தான் இந்தியாக்காக தான் விளையாடுறோம். இன்ஜுரின்றது வந்து ஒரு இது எதுவுமே பண்ண முடியாது, எதிர்பாராம வர்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வேர்ல்ட் கப்னால தான் வருதா இல்ல எதனால வருதுன்னு தெரியாது. இல்ல எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் ஆல்ரவுண்ட் நம்ம டீம் இருந்தா இல்ல யார் சார்? அவங்களுக்கு இன்ஜுரி வரல. அது நீங்க அவங்கட்ட போய் கேளுங்க சார். இந்த ஆட்டிட்யூட் வந்துருச்சுல, நீ அவங்கட்ட போய் கேளுங்க சார். அந்த ஆட்டிட்யூட் நான் விளையாடுறப்ப எனக்கு இன்ஜுரி வரதான் செய்யும். எல்லாருமே யுவராஜ்னா ஸ்பின்னர் தான் சரியா? இர்ஃபான் பதான் யார் சார்? என்னது இர்ஃபான் பதான் வந்து மீடியம் ஃபாஸ்டர். நீங்க எவ்வளவு சார்? 160 170 கோடி 200 சார். பேட்டிங்ல கூட நீங்க 200 அடிச்சது கிடையாது சார். அவ்வளவுதான். அதைத்தான் நானும் சொல்றேன் சார். நீங்க வர்ற மாதிரியே வச்சுக்கோங்க சார். வேற யாரு சார் இந்தியாவுக்கு ஒரு சரி புரா? நான் அட்லீஸ்ட் நான் அட்லீஸ்ட் செலக்ட் ஆகி இன்ஜுரி ஆறதுக்கு அளவுக்காவது நான் வளர்ந்துருக்கேன். அதுக்கு வளர்ந்துட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு கேள்வி கேளுங்கடா. கேள்வி கேட்கறதுன்னு ஒரு தகுதி இருக்கு சரியா? ஒரு தகுதியே இல்லாதவங்க வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு வச்சிருக்கீங்க சார். ஒண்ணு ஃபர்ஸ்ட் தகுதியை வளர்த்துட்டு வாங்க. பெரியவர் இருக்காரு சார். பெரியவர் யார் சார்? கம்பீர் பாய் இருக்காரு. சரி ஓகே. கம்பீர் பாய்க்கு செல்ல பிள்ளை யாரு சார்? அது எனக்கு தேவை கிடையாது. இப்போ ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஜுரிட்டு போயிட்டீங்க சார். அடுத்து நீங்க வர மாட்டீங்க சார். பேசுங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்களே, இல்லையே கூப்பிடுறீங்க. இல்ல சார், நீங்க வர வந்தது ஒரு குத்தமா? வந்தது வர மாட்டீங்க. நான் வரல. நாங்க தான் வர போறோம் சரியா? இப்போ ஒருவேளை இன்னும் ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்கு நடுவுல நடக்கிற ஓடிஐல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டால் நிதிஷ்குமார் ரெட்டி பேர் இருக்குமா சார்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி பேர் இருக்குமா? இவர் பேர் ஹர்திக் பாண்டியா பேர் இருக்குமா? ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட பேரு ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, ஆக்கிக்கிட்டாரு சரியா? பிளேயரா எல்லாமே சூப்பர். நாங்க பிளேயரா இப்போ வரைக்கும் பேசுறோம். அவரோட ஆட்டிடியூட், அவரோட கேரக்டர், அவர் டீமுக்குள்ள இன்வால்மெண்ட், அது அந்த ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஒரு மாதிரி ரொம்ப உழப்பிக்கிட்டு இருக்காரு. அதே மைண்ட் செட்ல இந்திய கிரிக்கெட்டுக்குள்ளேயும் வந்து இவர் அப்படி இருந்தாருன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இல்ல ஆனானப்பட்ட கம்பீரோட செல்லப்பிள்ளை நிதிஷ்குமார் ரெட்டி எங்க தலைவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? நான் சொல்றேன். 2027ல வேர்ல்டு கப் முடிஞ்சா கம்பீர் வெளியே போயிடுவாரு சரியா? அப்போ வந்து உன்னோட செல்ல பிள்ளை இல்ல பிள்ளை எல்லாம் கிடையாது. அங்க என்ன ஸ்டார்ட் இருக்கோ அதுதான். புரியுதா? நீ எந்த மேட்ச்ல க்ரூசில ஆடி இருக்க? இந்த சாம்பியன் டிராஃபி 2017 நினைக்கிறேன், பாகிஸ்தான்ல விளையாட்டுக்கு அப்புறம் பெஸ்ட் பினிஷரே இவர்தான்ற அளவுக்கு பெரிய மேட்ச் பண்ணிருக்காங்க. 11 50 அடிச்சிருக்கோம். நீ எவ்வளவு 50 அடிச்சிருக்க? ஒரு 50 அடிச்சிருக்கோம் சார். நீங்க எத்தனை
ஹை ஸ்கோர் 25 சார். 25 அடிச்சு பாதி சார். அதாவது இவர் குவார்டர் 50 இவர் 11 அதுல ஒரு 1 கழிச்சா அதுல பாதி கழிச்சா நீங்க சம. இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் நம்ம டீம்ல இருக்கு. ஆனா நீங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா சண்டை? சார் இப்ப நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு ஏன் சார் இன்ஜுரி இவ்வளவு வருது? இன்ஜுரி ஃபேக்டர் பத்தி பேசுவோம். நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு, இந்த இங்கனக்குள்ள ஒரு பெயின் இருக்கு, அது அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபீல்டிங் விழுந்து பண்றதுனால ஏதாவது அடிபட்டுருது, பிராக்டிஸ் மேட்ச்ல ஏதாவது அடிபட்டு. சுரேஷ் ரெய்னா விழுகாத ஃபீல்டிங்கா, முகமது கைஃப் விழுகாத ஃபீல்டிங்கா, ஜடேஜா விழுகாத ஃபீல்டிங்கா, எல்லாரோட பாடி ஒரே மாதிரி, எல்லாரோட பாடி ஒரே மாதிரி இருக்காது. புரியுதா? நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி வந்ததே கிடையாதா? உங்களுக்கு இன்ஜுரி வந்ததே கிடையாது. விளையாடுறவங்களுக்கு இன்ஜுரி வரும். பேர் இருக்குல்ல நமக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் வந்து அடிங்க, ஒரு ஸ்விட்ச் ஹிட் அடிங்க, இல்ல வந்து இறங்கி வந்து அடிங்க, இல்ல பவுலிங்ல இன்னொரு 5-10 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகமா போடுங்க. எனக்கு ரொம்ப வேணாம், இப்படி மேல வர்ற கேட்ச இப்படி புடிங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் பேட்டிங்ல கேக்குறேன், அங்கிட்டு இங்கிட்டு போகணுமா, நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போகணுமா, பால் அங்கிட்டு இங்கிட்டு போகணுமா, அது மட்டும் சொல்லு சார். பாலுக்கு ஏத்த மாதிரி தான் சார் பேட்ஸ்மேன். ஆமா, உனக்கு ஒரு ஒயிட் ஆக்கர் போடுறாங்க, சரியா? அப்புறம் என்னடா பேட்ஸ்மேன், நீங்க 6 பால் விட்டா என்னடா பேட்ஸ்மேன்? 6 பால் அடிக்கிறாங்க. நான் அந்த இடத்துல போய் நின்று அடிப்பேன். நீங்களா அந்த இடத்துல நின்று முன்னாடியே அது போக மாட்டேங்குதா? நாங்க பேசுறோம். அவனே சொல்றா சார், அவன் போய் அடிக்க மாட்டானா, போய் நின்றுவான் வந்து அப்புறம் இந்த பக்கம் போடுவாங்க, போல்டு போயிடும். போல்டா விட மாட்டோம். எல்பிடபிள்யூ தான் அவர் போடா, எல்பிடபிள்யூ வேணா ஆகலாம் சார். ரன்னிங் வித் இந்த விக்கெட்டுக்கு வருவோம் சார். நாங்க ஃபிட்னஸ்ல கொஞ்சம் கம்மி சார், இப்பதான் ஏத்திட்டு இருக்கோம் சார். எதுல தான் சார் உங்களை வச்சு பேசுறது? T20ல. ஐயோ வீடியோ ஆரம்பிச்ச புதுசுல இருந்து T20 தான் சார் வருது. T20 குர்ரானி பேசுறது ஓடிடா, அதுக்கு வாடா ஓடிஐ வேர்ல்ட் கப் தாண்டா அடுத்து வருது சார். எல்லாரும் கேட்க சார், இதுல நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், இங்க சான்ஸ் கொடுங்க, இதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், இங்க சான்ஸ் கொடுங்க. அதனால தான் நான் கேக்குறேன், இதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், இங்க சான்ஸ் கொடுங்க சார். 50 ஓவர் உங்களால முதல்ல சார் விளையாண்டுருக்கே சார். இப்ப எடுக்கிறே பாருங்க சார். அத கேட்கல. ஐயோ இவன் ஆனா கூட போன் அடிச்சிட்டாங்க. யாரு சார் சொல்லுங்க சார். 50 ஓவர் உங்களால பேட்டிங்கும் பண்ணிட்டு ஃபீல்டிங்லயே உங்களால நிக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 100 ஓவர். ரஞ்சி டிராஃபி ஸ்மார்ட் அதுல ஏதாவது சொல்லலாம் இருக்கீங்களா? லிஸ்ட் ஏ சார். லிஸ்ட் ஏ தெரியுமா? முடிஞ்சல அதுல மொத்தம் 60 மேட்ச் விளையாடுறீங்க. 60 மேட்ச் விளையாடுறீங்க. 1300 ரன் அடிச்சிருக்கீங்க. சூப்பர் சார். பேட்டிங் அவரேஜ் 30 பிளஸ். சூப்பர் சார். ஸ்ட்ரைக் ரேட் 100 பிளஸ். விளையாண்டுட்டு உட்கார்ந்துக்கிறீங்க போய். செஞ்சுரி 2. அதான் சார். ஹாஃப் செஞ்சுரி 8. விக்கெட் 40 எடுத்திருக்கேன். ஆமாட பேசிட்டே இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். இப்ப கேட்டால ரஞ்சி டிராஃபி எல்லாம் பேசுறாங்க. ரஞ்சி டிராஃபி நம்ம எடுத்திருந்தா அதோட பேசிருக்கோம். அப்ப நாங்க எடுத்துறோம், சான்ஸ் கொடுங்க. உள்ளூர்ல காமிச்சிருக்கோம் நாங்க யாருன்னு. சார் நீங்க நமக்கு உள்ளூர் மட்டும் வேணாம், ஃபாரின்லயும் போய் விளையாடுங்க. நீங்க ஃபாரின்லயும் போய் விளையாடுங்க. ஃபாரின்ல நீங்க ரெண்டு பேரும் யாரா விளையாடுங்க, உள்ளூர்ல கொடுங்க. ஏடா ஃபாரின்ல நாங்க பெர்ஃபார்ம் பண்ணா உள்ளூர்ல உனக்கு எதுக்குடா கொடுக்கணும்? உள்ளூர்ல எனக்கு முத கொடுத்து ஃபாரின்லயே அவ்வளவு பொளக்குறேன், இங்க உள்ளூர்ல பொளக்க மாட்டோமா? புரியலையே உங்களுக்கு? புரியல. நான் உள்ளூர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், எனக்கு உள்ளூர்ல மட்டும் முத கொடுங்க. நீங்க ஃபாரின்ல போயிட்டு வாங்கிட்டு வாங்க. சரி அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் நீ ஃபாஸ்ட் பவுலர் அடிக்க கத்துக்கிட்டு வந்து பேசு. கேக்குறாங்க ஃபாஸ்ட் பவுலர் அடிக்க கத்துக்கிட்டு வந்து பேசு. 60 மேட்ச் லிஸ்ட் ஏல நான் வந்து 1300 ரன் எல்லாம் அடிச்சாங்க. எல்லாம் சின்ன பையங்க போட்டதெல்லாம் 1000 ரன் போட்டதெல்லாம் சின்ன பவுலர். எப்படி சின்ன பவுலர்? உமேஷ் யாதவ் சின்ன பவுலர் சார், முகமது சமி சின்ன பவுலர் சார். சமி ஓகே. உமேஷ் டேய் உன பொளந்துற அவ்வளவுதான். உமேஷ் யாதவ் சின்ன பவுலரா 2013 பா, ஞாபகம் இல்ல உங்களுக்கு? இஷாந்த் சர்மா சின்ன பவுலர். 2026 டா அது. ஏய் அவனுக்கு வயசு என்னடா, அவன் வயசை பார்த்துட்டு பேசுறா. 2023ல பெரிய பவுலர். உமேஷ் யாதவ் சும்மா வந்து போட்டாங்க 60 ரன் கொடுத்துட்டு தான் போறாரு. பும்ரா நான் ஒரே டீம்ல இப்ப. ஆர்ச்சர் என்ன நான் உள்ளூர்ல சொல்லிட்டு இருக்கேன். T20லயே உனக்கு ஆர்ச்சர் அடிக்க தெரியாது சொல்றாங்க. உள்ளூர் இருந்தாலும் டூர்ல என்னடா பண்ணுவேன்? ஸ்டார் போற பேரே ஸ்பின்னிட்டர் தானே. இப்ப அதுதானே சொல்லிட்டு வரேன், ஃபாஸ்ட் பவுலர் அடிக்க கத்துக்கிட்டு வந்து. எனக்கு தேவை இல்ல, நான் 20ல இருந்து 40 ஓவர் அடிச்சா போதும். இவர் என்னமோ என்ன பேசிட்டு இருக்காரு? இவர் எல்லா பாலே அடிச்சிராரா? முதல்ல சொல்றது கேளுங்க. அவருக்கு பிரஷர் போட்டு அவுட் ஆயிட்டு கிளம்பிடுவாரு. இவருக்கு பிரஷர் சார், உங்களுக்கு பவுன்சர் போட்டாலே உங்களுக்கு அடிக்க வராது. என்னடா கேளு, பங்களாதேஷ் கூட சம்திங் யாரோ இந்த மாதிரி கட் ஷாட் அடிச்சிட்டு இருந்தான், பார்த்தா இல்லையா? அது ஒரு மேட்ச் சரியா? அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜா இருந்துச்சு. இன்னொன்னு நான் சொல்லணும், இந்த இவரு அஸ்வின் வந்து ஓய்டு விடுவார்ல, அந்த மேட்ச் எப்படி அவுட் ஆனா? அந்த மேட்ச் என்ன சார்? நீங்க அதுக்கு என்ன ஷாட் சார்? T20லயே கேக்குறேன் சார். பொதுவான கிரிக்கெட்டுக்கு வருவோம் சார்.
இப்ப இந்த ஓடியில பேச முடியல, அதனால இப்ப T20 T20 கொண்டு வரல, பேட்டிங்னு கொண்டு வரோம். ஆரம்பிக்கும் போது ஓடிஐன்னு சொல்லி அதுக்கப்புறம் T20 போனீங்க, இப்ப கிரிக்கெட்னு வரீங்க, அப்புறம் பர்சனல் லைஃப்னு 2019 கப் அடிக்கல சார். இந்த 2019 கப் அடிக்கிறவர் 2019 எங்க சார் போனீங்க? அதான் இன்ஜுரி விளையாண்டார்ல பாதி. அடடா இன்ஜுரி தான்டா. சரி அப்ப எப்பதான் 2022 விளையாண்டார்ல, 23 விளையாடல, 22 இன்ஜுரி. அது 2020. சாரி என்னடா தூபே மாதிரி மெண்டல் மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ இங்க பாருங்க சார், அதாவது உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து பால் போட்டு அதேதான் ஒரு வீக் இருக்குன்னு நீ சொல்லிட்ட இல்லையா. நான் வந்து 95 மேட்ச் விளையாடி என்னோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இல்ல அது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே, ஒரு 80 மேட்ச் விளையாண்டு வீக்னஸ் கண்டுபிடிச்சேன், 60 மேட்ச் விளையாண்டு 60 மேட்ச் விளையாண்டு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க. இவன் 4 மேட்ச் தான் விளையாண்டுருக்கான், ஃபாஸ்ட் பவுலிங் வீக்னஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. உனக்குலாம் என்னன்னே தெரியல, நான் என்ன பேசுறதே தெரியல, நீ விளையாண்டு கூட நான் பார்த்தது இல்ல சார். நான் இப்ப வர்றேன் சார். வாங்க சார். 50 ஓவர் சார். 50 ஓவர் சார். 50 ஓவர்ல 5 பேருமே ஃபாஸ்ட் பவுலரா? 5 பேருமே ஃபாஸ்ட் பவுலரா? சொல்லுங்க. 5 பேருமே ஃபாஸ்ட் பவுலர் போடணும்னா போடலாம், ஸ்பின்னர் வேணும்னா ஸ்பின்னர் சார். அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க வரையில ஒருவேளை உங்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்துட்டா நீங்க என்ன கலங்க அடிக்கல, நான் அடிக்கல, அப்புறம் என்ன கலதைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? அப்புறம் ஏன் ஃபினிஷர்னு வர்ற, ஆல் ரவுண்டர்னு வர்ற? சரி ஓகே, ஆல் ரவுண்டர்னு எதுக்கு வர்ற? நான் அடிக்கல. ஓகே, இப்போ 5 ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்கப்பா, எனக்காண்டியே ஒரு நடுவுல கொண்டு வர்றாங்க. அப்போ ஸ்பின்னர் தான், ஸ்பின்னர் அடிக்க மாட்டேனா? மெண்டல் நீ இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுனா எவன், அதாவது சரி அப்ப எனக்கு ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்து பவுன்சர் போடாம ஸ்பின்னரே போட்டுட்டு இருக்கோம், 6 பால் 6 சிக்ஸ் அடிக்கிறேன். நான் கேக்குறேன், எல்லா 6 அடிக்கிறேன். அடிங்க யாரும் வேணாம்டா, ஃபாஸ்ட் பவுலர் தான் நீங்க அவுட் ஆகுறீங்கல்ல. ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட் ஆகுறோம், எல்லா பாலுக்கும் அவுட் ஆக மாட்டோம் சார். நான் ஏன் பெருமை பேசவே என்னை பேச விடுங்க, ஏதாச்சும் பேச விடுங்க. ஏதாச்சும் என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க சொல்லுங்க. உள்ளூர்ல நல்லா பண்ணிருக்கேன்னு பேசுங்க. உள்ளூர்ல அருமையா பண்ணிருக்கீங்க சார், மனமா பேட்டிங் ஆடுது. ஐபிஎல்ல 140 பிளஸ் பவுலிங் போட்டுருக்கீங்க. ஐயோ ஓடியை பத்தி பேசுங்கடா. ஸ்ட்ரைக் ரேட் 101 உங்களுக்கு 101 இருக்கு சார். சார் உங்களுக்கு 4 மேட்ச் விளையாண்டு 101 வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 95 மேட்ச் விளையாண்டு 110 வைக்கிறது சார். 95 மேட்ச்ல நீங்க 35 தான் சார் ஆவரேஜ் வச்சிருக்கீங்க. போதும், நான் ஃபினிஷரா, நான் விளையாடுறது 6வது இடத்துல 7வது இடத்துல வருவேன்டா. அந்த 36 ரன் போதும்டா. முன்னாடி விராட் கோலி, ரோஹித் சர்மாவே எல்லா மேட்சும் முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஃபினிஷர் எப்ப வருவாங்க? மேட்ச் முடிக்கிறதுக்கு எந்த ஓவர்ல வருவாங்க? 40வது ஓவர்ல. 40 ஓவர்ல யார் போடுவா? பவுலர். எந்த பவுலர்? ஃபாஸ்ட் பவுலர். அப்ப அடிக்க தெரியல. 35 கம்மியா தான இருக்கு ஆவரேஜ். அப்ப அடிக்க தெரியல. அதுதானே நான் சொல்றேன், எல்லா ரன்னையும் விராட் கோலி அவங்களே அடிச்சு முடிச்சிருவாங்கடா. அடிக்கிறது ரன் இருக்காது. க்ரூஷியல் டைம்ல பேசி முடிய வைங்க. இல்ல நீங்க பேசுங்க, நான் கை கட்டி உட்கார்ந்து. சோ அத வந்து ரன்னே கம்மியா தான் இருக்கும் நான் இறங்குறப்போ. என்ன ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீ சொல்ற மாதிரி ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 30 பாலுக்கு 50, ஒரு 50 பாலுக்கு 50 அடிக்கலாம், புரியுதா? ஒரு சேசிங்னு வர்றப்போ பாலும் கம்மியா தான் கிடைக்கும், ரன்னும் கம்மியா தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பேசி முடிச்சிட்டீங்களா சார்? நான் இப்ப கேக்குறேன் சார், கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க சார். அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு, கரெக்டா? ஜெயிச்ச இடத்துல வந்து தான் நீங்க ரன் அடிப்பீங்க, கரெக்டா? ஓகே. குரூசியலான மேட்ச், 10 பாலுக்கு 20 ரன்னோ 30 ரன்னோ ஒரு மேட்ச் இருக்கு. அது கூட வேணாம் சார், 50 பாலுக்கு ஒரு 80 ரன் இருக்கு. விக்கெட் இல்ல, நீங்க தான் முடிக்கணும். 2017 பாகிஸ்தான் கூட தோத்துட்டோம்ல. அதான் சொல்ல வரேன் 2017 சாம்பியன் டிராஃபி பாகிஸ்தான் கூட எப்படி விளையாண்டுட்டு இருந்தேன்னு பார்த்த எல்லாருமே தெரியும். ஓகேவா? ரன் அவுட் ஆக்கி விட்டா எப்படி ஜெயிக்கிறது? கரெக்ட் சார், ரன் அவுட் ஆக்கி விட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? மிச்ச மேட்ச்ல என்ன பண்ணிட்டாரு? அதான் கேக்குறேன், மிச்ச மேட்ச்ல ஏன் பண்ணல? எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண தான் செய்றோம், புரியுதா? ஏதாவது ஒரு பேட் பால் போக தான் செய்யும் சார். அது எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். எனக்கு ஒரே ஒரு டவுட், ஃபினிஷர்னா எல்லா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும்னு எந்த கேரண்டி? அப்ப யாருமே பெஸ்ட் ஃபினிஷர் கிடையாது சார். அப்ப யாருமே பெஸ்ட் ஃபினிஷர் கிடையாது, ஒத்துக்குங்க. தோனி கிடையாது, தோனியே கிடையாது சார். சார் இருங்க. ஆமா, அப்ப எல்லா மேட்சும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பெஸ்ட் ஃபினிஷர் கிடையாதுல? ஓகே, நாங்க உங்களை அடிக்க வரல, நாங்க அடிக்க தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம சான்ஸ் வேணும் சார். ஆமா ஓகே, சான்ஸ் வேணும், சான்ஸ் கொடுங்க. ஓகே, அவ்வளவுதான். அதனால நாங்க என்ன சொல்றோம், நீங்க திருப்பி இன்ஜூரின்னு போயிருங்க. இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க, பெஸ்ட் ஃபினிஷர்னா எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்ன்றீங்க. அப்ப இந்த உலகத்துல யாருமே பெஸ்ட் ஃபினிஷர் கிடையாதுன்ற, எல்லாருமே சொதப்பி இருக்காங்க. ஏன் ஒரு டேவிட் மில்லரே எவ்வளவு மேட்ச் சொதப்பி இருக்காரு, ஏபிடியும் சொதப்பி இருக்காரு, தோனியும் சொதப்பி இருக்காரு, எல்லாருமே சொதப்பதான் செய்வாங்க. சொதப்புறாங்க, நாங்க அதெல்லாம் பேசல சார்.
அந்த சொதப்புறாங்க. ஓகே, உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு குரூசியலான மேட்ச்ல மட்டும் சொதப்புறீங்கன்றதான் குரூசியல் மேட்ச்ல எத்தனை பேர் சொதப்பி இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் ப்ளேம் பண்ண. இந்த வீடியோல 3 பேர் தானே சார் பேசுறோம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நாங்க சொதப்பணும்னா பேசலாம். 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பேசுறதே 4 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டாங்க நாங்க பெர்ஃபார்ம் பண்றோமோ இல்லையே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்க உங்களோட டேலண்ட பிசிசிஐ கிட்ட ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட சண்டைக்கு போடுங்க. 4 மேட்ச் விளையாடுறீங்கன்னா பேசாதீங்கடா தயவு செஞ்சு. சார் டேலண்ட் எப்படி ஷோ பண்ணணும்? இப்ப இருக்கிற டேலண்ட் சார் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணா டீம்ல சார் லூசா சார் இப்பதான் சார் நம்மள திட்டா என்ன சார் T20 பேச கூடாது சார். அதுக்காக இப்ப ஒண்ணு வேணாம் சார். ஓடிஐல 50 ஓவர் மேட்ச்ல எத்தனை பேர் ரஞ்சி டிராஃபியை பார்த்து எடுக்கறாங்க, எத்தனை பேர் இஷான் கிஷானே அப்படிதான் வந்தான். ராஜே பேச கூடாது சார். மும்பை இந்தியன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் இந்தியால இப்ப ரீஜாயின் ஆனது சொல்றேன்டா. ரீஜாயின் ஆனது T20ல நல்லா பண்ணாரு. T20 இல்ல இதுல ஏதோ ஒரு இதுல கப் அடிச்சாரு. நான் ஒத்துக்கறேன், இல்லன்னு சொல்லல. சம்திங் பேர் டீம் பேர் ஞாபகம் வரல. சரி ஏன் ரஜாத் படிதார் எடுக்கல? ரஜாத் படிதார் ஏன் எடுக்கல? அதுக்கு இதுக்கு என்ன சார் இருக்கு? இஷான் கிஷான் எங்க பார்த்து எடுத்தீங்க, அங்க பார்த்து ரஜாத் படிதார் எடுத்துக்கலாம்ல. இங்க பாரு நான் என்ன கண்டென்ட் கிடையாது சார். என்ன குழப்பி விட்டீங்க சார். நீங்க கேளுங்க சார். ஏன் இது சார் பெர்ஃபார்மர்னா என்ன பண்ணணும் நமக்கு? அதான் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணனும். லூசு பையல என்ன பண்ணனும்? நம்ம டாலண்ட ஷோகேஸ் பண்ணனும். நமக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பே 4 மேட்ச் தானா? வாய்ப்பு. அதான் நான் இன்ஜூரி ஆயிட்டல. இப்ப விளையாடுவாரு. சரி சார் சார் ஒரே ஒரு ஜோக் மட்டும் கொடுக்கிறேன் சார். இப்போ நீங்க சொன்னீங்க நல்லா இருந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க மறுபடியும். நான் தான் இப்ப இன்ஜூரி ஆயிட்டேன். இப்ப நான் விளையாடுறேன். உனக்கு அப்ப கூட வாய்ப்பு இல்லன்னு அவர் சொல்லாம சொல்றாரு. இப்ப பேசுங்க. சரி நான் பொதுவா பேசுறேன். நீங்க எனக்கு சான்ஸ் கொடுங்க கொடுக்காதீங்க. கொடுக்க மாட்டோம் சார். கொடுக்க வேணாம். கொடுக்க மாட்டாங்க. நாங்க 4 மேட்ச் வச்சு நம்ம இரு சார் சரி சார் 4 மேட்ச் வச்சு பேசிட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல எப்படி ரன் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கூட ஓபனிங் மேட்ச் 3 விக்கெட். நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. நான் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்கேன். சொல்லுங்க. விக்கெட் எடுத்திருக்கேன். அருமையா பரவாயில்லையே. ஆஸ்திரேலியா கூட 92 நாட் அவுட். அடுத்து சார் நான் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் என்ன அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கூட 3 விக்கெட். அதுக்காண்டி ஒரு மேட்ச் என்ன பண்ணிருக்காங்க எடுத்துட்டு வந்து அந்த மேட்ச் எங்க விளையாண்டீங்க? ஹர்திக் பாண்டியாக்கு ஞாபகம் இருக்கு. ஆஸ்திரேலியால. அது எப்படி சார்? நான் உள்ளூர்ல கேக்குறேன். உள்ளூர்லயா? நான் உள்ளூர்ல கேக்குறேன். நான் உள்ளூர்ல கிங். இந்த மாதிரி கேள்வி இருக்கு சொன்னா எடுத்துட்டு வந்து பேசலாம். நம்மட்ட இன்னும் சரக்கு இல்ல. இவன்ட்ட சண்டைக்கு வருதுங்க. அதான் உண்மை. அவன்கிட்ட சரக்கு தீந்து போய் அவங்க கண்ணிலே பார்த்தா தான் நமக்கு வாய்ப்பு வரும். நமக்கு கூட எனக்கு வாய்ப்பு வந்துடும். உனக்கு கஷ்டம். உனக்கு T20 எழுதி வச்சிட்டாங்க. நான் ஓபனர் இது கேக்குறேன். கேளுங்க சார். ஆர்சிபில 2 பேர் ரஜாத் படிதார் விராட் கோலி இருக்காங்க. ரஜாத் படிதார் விராட் கோலியும் கம்பேர் பண்ணுவீங்க? பண்ண மாட்டேன். அதேதான். அப்ப ஏன்டா கம்பேர்னு வரீங்க? போங்கடா. உனக்கு புரிஞ்சா? எனக்கு புரிஞ்சு. எனக்கு புரியல. என்ன எங்க கூட ஏன் கம்பேர் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஹர்திக் பாண்டியாவோட ஒண்ணே நீங்க 2 பேரும் சண்டை போட்டு சாக வேண்டியதானே. என்ன ஏன்டா சார் கம்பேர் கேட்கல சார். உங்களுக்கே புரியல சார். இருங்க. நாங்க 2 பேர் ஏன் சார் கம்பேர் பண்ணிக்கிறோம்? ஓகே. ஒவ்வொரு அது இந்த சீரீஸ்ல இவனுக்குனா அந்த சீரீஸ்ல அவனுக்கு. அப்ப இந்த 3 சீரீஸ்ல போட்டுட்டு இவன் நல்லா பண்ணிருக்கான். அப்ப அவனுக்கு தொடர்ந்து கொடு. 3 சீரீஸ்ல 3 பிளேயரை இறக்கி விட்டுறணும். கரெக்ட்டா? அதான் நான் சொல்றேன். 3 பிளேயருக்கு ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவன் எவன் பெர்ஃபார்ம் பண்றானோ அவனுக்கு நாம வேர்ல்ட் கப்ல சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி. சார் இவன் பாயிண்ட் எல்லாம் நல்லா பேசுறான். பெர்ஃபார்ம் தான் பண்றது இல்ல. பெர்ஃபார்ம் தான் பண்றது இல்லடா. உன் பிளான்ல நல்லா இருக்கு. என்கிட்ட சொன்னதுக்கு பிசிசிஐ கிட்ட போய் சொன்னா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதுதான் நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோம். நடக்கணும்ல சார். அங்கேயுமே இந்த வீடியோ பிசிசிஐ பார்த்துட்டு நீ ஒரு சிவம் தூபேன்னு நினைச்சு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னடா பேசுறான்? விடுங்க சார். நாங்க இப்ப வேர்ல்ட் ஓடிஐல நாங்க எங்களோட டாமினன்ஸ் இருக்கு. நாங்க 27ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன இப்படி ஒரு 2 டூர் 2 அவுட் ஆஃப் தி சீரிஸ் அது ரூல்ட் அவுட் போனாலே போதும். நம்ம உள்ள வந்துறோம். நீங்க வந்துருவீங்க. எங்க போனா 27ல வந்துருவேண்டா. 27ல வந்து பாதியில போறீங்க. நாங்க வந்து பாதி 2ஆம் மேட்ச்லயே போயிடுவோம். 2ஆவது மேட்ச்லயே போறீங்க. 27 முடிஞ்ச அப்புறம் பேசலாம். 27 முடிஞ்சுனா 27 அப்புறம் 32 வரை பேசுவோம். 32ல பேசுவோம். அப்படியே பேசிட்டு போங்க. எனக்கு அதுக்குள்ள வயசாயிரும். நான் வெளிய போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. 31 ஆயிடுச்சு இல்லையா? 33 10 வருஷம் இருக்கோ? 35 வருஷம் இருக்கு. வருவாடா? வர மாட்டியா நீ? அவனுக்கே திருப்பி ஃபிட்னஸ் இல்ல. அவ்வளவுதான். சரி ஓகே. 27ல இருந்து 31 32 வரப்போ வாய்ப்பில்லை உனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே. இது அது வரை நான் எங்க ஆட்சி தான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கிரிக்கெட் வீடியோடா பொலிட்டிக்கல் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. இந்த வீடியோல ஒரு மாதிரி கொலாயடி சண்டை தான் நடந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 3 ஆல்ரவுண்டர்ல யார் வந்து இந்தியன் டீம்ல விளையாண்டா அருமையா இருக்கும், மனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல 3 பேரும் சேர்ந்து விளையாடலாமான்னு சொல்லுங்க. 3 பேர் சேர்ந்து விளையாண்டா அது என்ன? அத முட்டா போயிடலாம். விளையாண்டு போறோம். விளையாடலாம். ஏன் விளையாடலாம் சொல்லு. சிவன் துபே ஓப்பனிங் வேணாம். இல்ல வேணாம். 2 பேர் விளையாடட்டும். நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹர்திக் பாண்டியாவும் விளையாடட்டும். வேணாம்.
வேண்டாம் ஒரு பேச்சுக்கு சேர்த்தா கூட வர மாட்டேன். ஏன்னா அதை வாய வச்சு எனக்கு எடுத்துடுறாங்க. ஓகே, இந்த 3 பேர்ல உங்களுக்கு யாரு விளாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு ட்ரியோ ஸ்டேடியம், இது வந்து ட்ரியோ ஸ்டேடியம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் யார் பேசணும்? ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி. இந்த 3ல யார் பெஸ்ட் கேப்டன் பேசியிருந்தோம்? அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம்? என்னடா டீம் சென்னை, மும்பை, சென்னை, இந்த மாதிரி 2 வீடியோ போட்டிருந்தோம். அது பார்க்கலைன்னா போய் பாத்துருங்க. அடுத்த வீடியோ பவுலர்ஸ் போடுவோம். அடுத்த வீடியோ பவுலர்ஸ் யார் இருக்கு நம்ம தேடி அடுத்து போடுவோம். ஓகே, அப்ப அடுத்த வீடியோ பவுலர்ஸ் வரும்போது கண்டிப்பா வந்துரும். ஆனா இப்பயே சொல்லிடுறோம், உங்களுக்கு ஒரு வேளை இந்த பவுலர்ஸ் முன்னாடி இந்த கண்டென்ட்ட போடுங்கன்னா அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வீடியோ கண்டிப்பா வந்துரும். இது வந்து ஒரு லேடியோ யாரோ ஒரு மனிதர் ஒரு நல்ல அவர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோ உங்களுக்கான அர்ப்பணிப்பு.